அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ராசியை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நண்பர்கள் 2 பேர் இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதுக்கு ராசியும் ஒரு துணை புரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ராசிக்கு மற்றொரு ராசி நட்பு, பகை, சுபஸ்தானம், துஷ்டஸ்தானம் என்று பாகுபாடுகள் இருப்பதால் புதிதாக ஒருவரை கண்டால் அவரிடம் அதிக பேச வேண்டாம் என்ற எண்ணமோ அல்லது அவரை விட்டு விரைவில் விலகிச் சென்று விட வேண்டும் என்ற எண்ணமோ ஏற்படுவதை நாம் உணரலாம். இதற்கு முன் அவர் நமக்கு நண்பரும் அல்ல, பகைவரும் அல்ல. பின் ஏன் இந்த எண்ணம்? அதுதான் ராசியின் பாகுபாடு. அதாவது அவர் ராசிக்கு நமது ராசி உள்ள தொடர்புமாகும். ஒரு ராசிக்கு 3, 4, 7, 10, 11 இந்த ராசிக்காரர்களுடன் நட்பு ஏற்பட்டால் அது நல்ல நட்பாகவே இருக்கும். ஒரு ராசிக்கு 1, 5, 9 ராசிகள் நட்பு ஏற்பட்டால் ஒரு இனம் புரியாத பாசமும் உணர்வும் ஏற்படும், ஆழமான உறவும் ஏற்படும், கவர்ச்சியும் ஏற்படும். ஒரு ராசிக்கு 2, 6, 8, 12ஆம் ராசியாக அமைந்தால் அவர்களுடன் ஏற்படும் நட்பு நீடிப்பதில்லை, முறிந்துவிடும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ செவ்வாயும் குருவும் நட்பு கிரகமாகும். 9ஆம் இடம் தனுசு, அதன் அதிபதி குரு, லக்னாதிபதி செவ்வாவும் குருவும் நட்பு கிரகமாகும். எனவே இந்த மேசம், சிம்மம், தனுசு ஆகிய 3 லக்னத்தினருக்கும் அல்லது ராசிக்காரர்களுக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் நல்ல நட்பும் பாசமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதே போல் இந்த ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசியை இல்லை லக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 ராசிகளும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் 1, 5, 9ஆம் இட ராசிகளாக வருவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் அதிபதி சுக்கிரன், கன்னி லக்கண அதிபதி புதன், மகர லக்கண அதிபதி சனி. இதில் சுக்கிரனுக்கு புதனும் சனியும் நட்பு கிரகமாகும். புதனுக்கு சுக்கிரனும் நட்பும் சனி சமகிரகமாகும். சனிக்கு சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகமாக வருவதால் இவருக்குள் ஏற்படும் நட்பு பாசமும் கடைசி வரும் நீடித்து மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இது ராசியின் அடிப்படையில் நண்பர்கள் ஆழமாக பிரியாமல் வாழக்கூடிய வாய்ப்பு அமைப்பு. கருத்து கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.